எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்வே ஆஃப் டேலியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணலாம். இப்போ நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணினதும், இந்த மாதிரி நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் என்ன அப்படின்னா செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன். அதாவது டேலியை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது டேலி மேலே இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் பண்ணதுமே என்ன ஸ்க்ரீன் வரும் அப்படின்னா செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் தான் வரும். இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு சில பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து எஜுகேஷன் வெர்ஷன். எஜுகேஷன் வெர்ஷன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். உங்கள் எல்லாருக்குமே இதுதான் காட்டும். நீங்கள் கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறத வச்சு போகணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது. சில சமயங்களில் ஒரிஜினல் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே கம்பெனி ஓப்பன் ஆகிடும். சில சமயம் நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். இது என்ன 4 ஆப்ஷன் அப்படின்னா, மொதல் ஆப்ஷன் கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு, ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க், மூணாவது ஆப்ஷன் ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், நாலாவது ஆப்ஷன் ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ். ஆக்சுவலாக டேலிக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன் ப்ராடக்ட் டேலி யாருடைய ப்ராடக்ட்டு? என்னுடைய ப்ராடக்ட். என்னுடைய ப்ராடக்டை நீ யூஸ் பண்ணுறனா எப்படி யூஸ் பண்ண போகிற சொல்லிட்டு யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, டேலியை நீ காசு கொடுத்து வாங்கணும். நீ காசு கொடுத்து வாங்காத வரைக்கும் இந்த கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கும். டேலியை வந்து நீ காசு கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்காத வரைக்கும் அந்த கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கும். என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, மொத்தம் 4 கேள்வி கேட்கும். முதல்ல நீ டேலியை என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டியா, முதல் கேள்வி. அப்படின்னா வாங்கிட்டேன் சார் அப்படின்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கும்ல, அப்போ அந்த லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் என்ன சொல்லும்? ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணு. இல்லை சார், ஏற்கனவே நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன், ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய லேப்டாப்பில் லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் சார். இப்போ அந்த லேப்டாப்பு உடஞ்சி போச்சு, ஓப்பனே பண்ண முடியாது. பட் நான் காசு கொடுத்து டேலி வாங்கிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணுறது? நான் இன்னொரு டெஸ்க்டாப் வாங்கியிருக்கேன், அந்த லைசன்ஸ் வெர்ஷனை இதில் ஓப்பன் பண்ண முடியுமானா தாராளமாக முடியும். அப்போ என்ன பண்ணலான்னா, லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த டேலி இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னொரு சிஸ்டமில் இருந்துட்டு நீங்கள் அந்த லேப்டாப்பில் இருக்கிற லைசன்ஸை சரண்டர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டாவது முறை பண்ணுறது. முதல் முறை பண்ணும்போது ஆக்டிவேட் லைசன்ஸ். முதல்ல நீ ஒரு 20,000 கொடுத்து ஒரு டேலி வாங்குற, 25,000 கொடுத்து ஒரு டேலி வாங்குற அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, உனக்கு ஒரு டேலி சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பான். அதை வச்சு நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது உன்னுடைய மெயில் ஐடி அவன் வந்து கேப்சர் பண்ணுறத என்ன பண்ணுவான், ஒரு ஓடிபி மாதிரி உனக்கு ஒரு இன்னொரு பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவான். அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டுனா உன் மெயில் ஐடி டேலியில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதனால் உன்னுடைய டேலியுடைய சீரியல் நம்பர் மறந்தாலோ ஏதாவது போயிடுச்சுனாலோ கவலையே பட வேண்டாம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா ஆக்டிவேட் லைசன்ஸ் அப்படின்னு கேட்கும்.